ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம இன்னைக்கு முகில் மல்டி மில்லட் தோசை மிக்ஸ் வச்சு இன்ஸ்டண்ட்டாக டக்குன்னு எப்படி ஒரு இட்லி தோசை வீட்லேயே ப்ரிப்பேர் பண்ணலாங்கிறத பார்க்கலாம் வாங்க. இதில் நாங்கள் வந்து 10 நேச்சுரல் இன்க்ரீடியன்ட்ஸ் அதாவது மில்லட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். வரகு, சாமை, திணை, குதிரவாளி, கம்பு, ராகி இல்லைன்னா கேழ்வரகு, சோளம், உளுந்து, மாப்பிள்ளை சம்பா அரிசி, வெந்தயம், இந்த 10 இன்க்ரீடியன்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். இதில் ஒயிட் ரைஸோ இல்லை ப்ரிசர்வேட்டிவ்ஸோ கெமிக்கல்ஸோ எதையுமே நாங்கள் ஆட் பண்ணுறது கிடையாது. இப்போ இந்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாத்தையுமே நான் ஒரு பவுலில் ஆட் பண்ணியிருக்கேன். இதை நல்லா 3 to 4 டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த வாஷ் பண்ணி க்ளீன் பண்ண இன்க்ரீடியன்ஸை நல்லா ஒரு ஒயிட் கிளாத்தில் டைரக்ட் சன்லைட் படுற மாதிரி ட்ரை பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ நம்ம ட்ரை பண்ண இன்க்ரீடியன்ஸ் எல்லாத்தையுமே மிஷினில் நைஸாக தோசை மாவு பதத்துக்கு வர மாதிரி பவுடராக அரைச்சி எடுத்துக்கிறேன். இப்போ நம்ம அரைச்சி எடுத்த முகில் மல்டி மில்லட் தோசை மிக்ஸை இந்த மாதிரி பேக்கெட் பண்ணி சேல் பண்ணுறேன். ஸோ இப்போ நம்ம வந்து அடுத்தது முகில் மல்டி மில்லட் தோசை மிக்ஸை வச்சு எப்படி தோசை ப்ரிப்பேர் பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். இப்போ முகில் மல்டி மில்லட் தோசை மிக்ஸோட குக்கிங் மெத்தட் பார்க்கலாம். இப்போ முகில் மல்டி மில்லட் தோசை மிக்ஸை வந்து ஒரு மெஷரிங் பவுலில் 1 கப் ஆஃப் முகில் மல்டி மில்லட் தோசை மிக்ஸ் நான் எடுக்கிறேன். ஒன் கப் ஆஃப் முகில் மல்டி மில்லட் தோசை மிக்ஸ் எடுத்தாச்சு. அதை வந்து ஒரு மிக்சிங் பவுலில் ஆட் பண்ணிக்கலாம். 1:2 ரேஷியோங்கிற அளவுக்கு 2 கப் ஆஃப் வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். கூடவே ஃபெர்மெண்டேஷனுக்காக நம்ம வீட்டில் நார்மல் தோசை மாவு வச்சுருப்போம் இல்லைங்களா, அது ஒரு 2 ஸ்பூன், அப்படி இல்லை அப்படின்னா 2 ஸ்பூன் ஆஃப் தயிர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து தோசை மாவு தான் இன்றைக்கி ஆட் பண்ணியிருக்கேன். கூடவே இந்த மாவுக்கு தேவையான உப்பு ஒரு கரண்டியோ இல்லை ஒரு பீட்டரோ வச்சு நல்லா கட்டி இல்லாமல் கலந்து விட்டுக்கோங்க. உங்களுக்கு ஃபஸ்ட்டு பார்க்குறதுக்கு கொஞ்சம் தண்ணியாட்ட தான் இருக்கும். 45 minutes to 1 hour அந்த ரெஸ்டிங் டைம் கொடுத்தீங்கன்னா தோசை மாவு பதத்துக்கு வந்துடும். இப்போ பாருங்கள் நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ இது 45 minutes to 1 hour நம்ம ரெஸ்டிங் டைம் கொடுத்துடலாம். இப்போ 45 minutes கழித்து நம்ம தோசை சுடலாம் வாங்க. இப்போ முகில் மல்டி மில்லட் தோசை மிக்ஸ் வச்சு நம்ம தோசை சுடுறோம். இந்த தோசை வந்து குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் யார் வேணாலும் சாப்பிட்லாம். ஏன்னா இதில் எல்லா மில்லட்ஸும் போட்டிருக்கனால இதில் கால்சியம், அயர்ன், ஃபைபர்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ அதனால் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே சாப்பிட்லாம். நல்லா 2 பக்கம் கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் திருப்பி போட்டு நல்லா நம்ம கிறிஸ்பியான முகில் மல்டி மில்லட் தோசை மிக்ஸை எடுத்துக்கலாம். இப்போ நம்மளோட முகில் மல்டி மில்லட் தோசை மிக்ஸோட தோசை ரெடி ஆயிடுச்சு. அடுத்தது வாங்க இட்லி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு இட்லி பிளேட்டில் நம்ம கலந்து வச்சுருக்கோம் இல்லையா மாவு, அதை ஊற்றுறேன். சைட் பை சைட் நான் இட்லி பேனையும் நான் ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம பிளேட்டில் மாவு ஊற்றி முடிச்சிட்டோம். இட்லி பேனும் நம்மளுக்கு ரெடியாக இருந்துச்சு. இப்போ 7 to 8 minutes கழித்து நம்ம இட்லி ரெடி ஆயிரும். இப்போ நம்மளோட 7 to 8 minutes கழித்து இட்லி எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். நம்மளோட முகில் மல்டி மில்லட் தோசை மிக்ஸை வச்சு இட்லியும் நம்மளுக்கு ரெடி ஆயிருச்சு. நம்மளோட முகில் மல்டி மில்லட் தோசை மிக்ஸ் வந்து இப்போ எல்லா பக்கம் கிடைக்குது. ஸோ நீங்கள் எங்களுக்கு ஃபோன் பண்ணிங்கனாலோ இல்லை ஆன்லைனில் ஆர்டர் கொடுத்தீங்கனாலோ எதுலேனாலும் நாங்கள் உங்களுக்கு டைரெக்டாக டெலிவரி கொடுத்துருவோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.